வெல்கம் டு விஷைன் அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஷைன் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. விடுதலை எஸ்ஐயுடைய டெஸ்ட் பேட்ச். அதில் டெஸ்ட் நம்பர் 2 உடைய ஆன்சர் கீ டிஸ்கஷனை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி 3 டேஸ்க்கு முன்னாடி 14th அன்னைக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயருடைய கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்துருந்தோம். அதாவது ப்ரீவியஸாக நம்ம நடந்த டெஸ்ட்டுடைய இந்த டெஸ்ட் 1 கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், சயின்ஸை பேஸ் பண்ணி 6th ஸ்டாண்டர்டில். சரியா? அதே 6th ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழ்கண்டவற்றுள் தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருந்ததை உறுதி செய்யும் சான்றுகள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய இலக்கியங்கள் இருக்கானா இருக்குது, அயல்நாட்டு குறிப்புகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஆமாம், இந்த எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வரலாற்றை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குன்னு வரலாற்று புத்தகங்கள் எதுவும் கிடையாது. ஸோ இந்த 3 வரலாற்று சான்றுகள், இதை தாண்டி கல்வெட்டுகள், செப்பேடுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, காப்பர் பிளேட்ஸு, ஓலைச்சுவடிகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட தமிழகத்துடைய வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது அனைத்தும் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து, மெசபடோமியா நகரம் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான நாகரிகம் 5500. ஆக்சுவலி நமக்கு ஆப்ஷன் ஆன்சர் கீழே வந்து 6500 கொடுத்துருக்கோம். பட் நமக்கு இது வந்து ராங்கான ஆன்சர் தான். என்னென்னா 3500க்கு முன்னாடி, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 3500க்கு முன்னாடியும், நம்ம இங்கேருந்து வந்தோம்னா ப்ரெசென்ட்லேருந்து 2000 வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5500 அப்படின்றது வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். மெசபடோமியா நாகரிகம் வந்து ரொம்ப மிக பழமையான நாகரிகம். எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், இது எல்லாத்த விட மெசபடோமியா நாகரிகம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பாருங்கள், சேரர்கள் அப்படின்னா, சோழர்கள் அப்படின்னா சோறுடைத்து, சேரர்கள் அப்படின்னா வேழமுடைத்து. வேழம்னா என்னது? வேழம்னா யானை. அப்போ சோழர்கள் அப்படின்னாவே, சேரர்கள் அப்படின்னாவே யானைப்படை வந்து நல்லா நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி பாண்டிய நாடுனா முத்துடைத்து, அது எல்லாருக்குமே தெரியும். தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்து. ஓகேவா? ஸோ அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 4. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸினுடைய குறிப்புகளில் காஞ்சியை பற்றிய தகவல்கள் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை, மெகஸ்தனிஸுடைய குறிப்புகள் வந்து காஞ்சியை பற்றிய தகவல்கள் வந்து இல்லை. சாணக்கியனுடைய காஞ்சியை பற்றிய தனது அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பிடலை. சரியா? ஸோ அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தவறுன்றதுனால ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 வந்து தவறான கூற்று. அடுத்து பாருங்கள், புகாரை பொறுத்த வரைக்கும் துறைமுக நகரம் 4, மதுரை வந்து வணிக நகரம் 1, காஞ்சி வந்து கல்வி நகரம் 4, 1, 3, நாலங்காடி அப்படின்னா இரவு, பகல். நாலங்காடினா பகல், அல்லங்காடினா தான் என்னது? இரவு. சரியா? அப்போது 4, 1, 3, 5, 2 தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமியா நாகரிகம். இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் தொண்டை நாடு அப்படின்னாவே சோழர்கள் தான். இப்போ சோழர்களை பேஸ் பண்ணி வரும்போது இது சேரர்கள் வராது, இது பாண்டியர்கள் வராது. அப்போ புகார் சோழர்களுடைய தலைநகரம் இது. பட் இது வந்து எங்கே இருக்கும்? தென்பகுதியில் இருக்கும். வடப்பகுதியில் இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம தொண்டை நாடு காஞ்சிபுரம் மட்டும்தான். கடைச்சங்க காலத்தில் தமிழுக்கு பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை 49. மௌரிய பேரரசின் தலைநகரம் எதுன்னு கேட்டால் பாடலிபுத்திரம், அதாவது பாட்னா. பீகாரில் இருக்கு இல்லையா? பாடலிபுத்திரம் அப்படின்னா என்னது? பாட்னா. ஸோ பாட்னா அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது, இப்போது தற்போதைய பீகார். ஓகேவா? ஸோ இதான் வந்து மௌரிய அரசினுடைய தலைநகரமாக கருதப்படுகிறது. அடுத்து, நாகார்ஜுனா குண்டாவில் உள்ள 3 குகைகளில் யாருடைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அப்படின்னா தசரத மௌரியருடைய கல்வெட்டு வந்து காணப்படுது. அடுத்து, முதல் புத்த சபை எங்கே நடந்துச்சு, அதாவது யார் தலைமை ஏற்றதுன்னா அஜாதசத்ரு. 2ஆம் புத்த சபை காலசோகா. 3வது வந்து அசோகர். முக்கியமானது. எங்கே நடத்தினார் அப்படின்னா பாடலிபுத்திரம், பாட்னாவில் தான் நடத்தினார். காமரூபானா அஸ்ஸாம். எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5 தான் கரெக்டான ஆன்சர். மௌரிய பேரரசினுடைய கடைசி அரசர் யார்? மௌரிய பேரரசுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா பிருகுத்ரதா. முதல் அரசர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவர் தான் முதல் மௌரிய அரசர்.
மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் அசோகர். இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. இவரை தேவனாம்பிரியர்னு சொல்கிறோம், அதாவது கடவுளுக்கு பிரியமானவன்னு சொல்கிறோம். இதுவும் கரெக்டு தான். அசோகர் வந்து பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னது H.G. வெல்ஸ். இதுவும் கரெக்டு தான். அனைத்தும் சரிதான். சமணத்தில் உள்ள தீர்த்தங்கரர்கள் 24. இந்த கொஸ்டின்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், 3ஆம் பௌத்த சபை எங்கு கூடப்பட்டதுன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். அசோகர் வந்து ஹெட்டாக இருந்திருப்பார். பாடலிபுத்திரம், பாட்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் 24வது தீர்த்தங்கரர் வந்து மகாவீரர்னு சொல்லுவாங்க. முதல் தீர்த்தங்கரர் வந்து ரிஷபர். வர்த்தமானர் எத்தனை ஆண்டுகால தவத்திற்கு பின்னர் கைவல்லி என்ற நிலையை அடைந்தார் அப்படின்னா 12. ஸோ 12.5. சமணர் மலை என்ற குன்று எந்த கிராமத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா கீழக்குயில்குடி அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். புத்தர் தன்னுடைய தியானத்தின் எத்தனையாவது நாள் ஞானம் பெற்றார்னா 49. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம 49ன்னு பார்த்துருந்தோம். அது எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹீனயானர்கள் கீழ்கண்ட எந்த மொழியை பயன்படுத்தினார்? பிராகிருத். ஹீனயானாஸ் வந்து பயன்படுத்திய மொழி பிராகிருதம், அதாவது சமஸ்கிருதம், வடமொழிகள் தோன்றிய வடமொழிகள்லாம் எதிலிருந்து உருவாச்சு அப்படின்னா பிராகிருதம் தான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா காலடி தடம் வந்து கிடச்சிருக்கான், மனிதனுடைய காலடி தடம். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 3.5 மில்லியன். 1 மில்லியன் அப்படின்னா எவ்வளோ, 1 பில்லியன் அப்படின்னா எவ்வளோ, 1 ட்ரில்லியன் அப்படின்னா எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமானது இது. ஸோ நானே சொல்லிடுறேன். 1 மில்லியன்னா 10 லேக்கு, 1 பில்லியன்னா 100 crore, 1 ட்ரில்லியன்னா 1000 crore. ஓகேவா? இது 40 வச்சுங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நமக்கு போலீஸ் எக்ஸாமில். சரியா? அப்போ 3.5 மில்லியன்னா 35 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மனிதனுடைய காலடி தரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வங்காளத்தின் கவுட அரசர் யார் அப்படின்றாங்க. சசாங்கர் தான் வந்து வங்காளத்துடைய கவுட அரசர். கீழ்கண்ட காலவரிசை எப்படி அமைந்துள்ளவர்? முதல்ல வந்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர் தான். அதுக்கப்புறம் விக்ரமாதித்தர் வந்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீகுப்தர் வந்திருப்பார். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் வந்திருப்பார். இதான் வந்து நமக்கு ஆர்டர். ஸோ அடுத்து பாணினி. இதில் வந்து தப்பான பேர் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சூரிய சித்தாந்தா பிரம்மகுப்தான்றது தான் தவறான பேர். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். மற்ற எல்லாமே கரெக்டு தான். சுஸ்ருதர்னா அறுவை சிகிச்சை தான், பதஞ்சலினா மகாபாஷ்யம் தான். குப்தர்கள் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் முதலாம் சந்திரகுப்தர் கிடையாது, ஸ்ரீகுப்தர் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார். சரியா? அவருடைய முகத்தில் இருக்கிற நாணயங்கள் தான் ஃபஸ்ட்டு பொறிக்கவும் பட்டுச்சு. அப்போ இது தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டு தான். தின்னரான்னு சொன்னாங்க. பொற்காசுகளை, வெள்ளி காசுகள், செப்பு காசுகளும் கம்மியாக தான் இருந்துச்சு, பொற்காசுகள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஃப்யூச்சரில் பொற்காசுகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. இது எல்லாமே கரெக்டு தான். இது மட்டும் தான் தப்பு. அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ. டேஷ் என்பவரால் எழுதப்பட்ட நீதிசாரம். யார் நீதிசாரத்தை எழுதினார்னு கேட்டிருக்காங்க. காமாந்தகாரர் தான் நீதிசாரத்தை எழுதினார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அர்த்த சாஸ்திரம் அப்படின்னா காளிதாசர், கௌடல்யர்லாம் வருவாங்க. சரியா? நாலந்தா யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய சின்னமாகும். கரெக்டு தான். நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி வந்து நாலந்தா பல்கலை இந்த டெல்லி சுல்தானுடைய காலத்தில் கில்ஜி என்ன பண்ணியிருப்பார்? பக்தியார் கில்ஜி வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை அடித்து தரமட்டமாக்கிட்டு இருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாமி சமண சமயம் கிடையாது, பௌத்த சமயம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாலந்தா வளாகத்தில் 8 மாகாண பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்கள். கரெக்டு தான் இதுவும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்து அமரசிம்மானா லெக்சிகோகிராஃபர். கரெக்டு தான். காளிதாசானா சான்ஸ்கிரிட் போயிட்டு சமஸ்கிருத புலவர். கரெக்டு தான். தன்வந்திரினா ஃபிசிஷியன், மருத்துவர். கரெக்டு தான். ஹரிசேனர் அப்படின்னா ஆர்மியில் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு தவறான ஒரு விடையாக கருதப்படுகிறது. தவறான இணை தேர்ந்தெடு. நவரத்னங்கள் அதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ படைத்தலைவர் அப்படின்றது ஹரிசேனர்னா படைத்தலைவர் கிடையாது. அடுத்து லிச்சாவி அரச வம்சத்தினுடைய ஆட்சி பகுதி எந்த 2 பகுதிகளுக்கிடையே அமைந்துள்ளதுன்னா கங்கை, நேபாளம். ஸோ கங்கை, நேபாளம். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் இப்போ தான் சொன்ன ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு. சுங்க வம்சத்தை நிறுவியவர் சுங்கா. குஷான் பேரரசின் தலைநகரம் மதுரா, யூபி. நம்ம மதுரை இல்லை, யூபி, உத்தரப்பிரதேஷ். மிலிந்தா பன்கா அப்படின்ற ஒரு புக்கு யாருக்கு இடையில இருக்கிற டிஸ்கஷனை பற்றி சொல்லுது, கான்வர்சேஷனை பற்றி சொல்லுதுன்னா கிங்மேன் அண்ட் நாகசேனா. இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷனை பற்றி சொல்கிறது தான் மிலிந்தா பன்கான்ற புக்கு. கனிஷ்கரின் ஆட்சியின் போது புகழ்பெற்ற பௌத்த சபை காஷ்மீர். கனிஷ்கர்னாவே எங்கே தான் ஃபேமஸ்ஸு? கா அப்படின்ற மாதிரி காஷ்மீர் தான் ஃபேமஸ். அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு பிறகு கிரேக்க ஆட்சியாளர்கள் இந்தியாவின் எந்த பகுதியை கட்டுப்படுத்தினர் அப்படின்னு பார்க்கும்போது வடமேற்கு இந்தியா, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. குஷான வம்சத்தின் மிகப்பெரிய ஆட்சியாளர் யார் அப்படின்னா யார்? கனிஷ்கர் தான். ஏன்னா அசோகர் கிடையாது, மௌரியர்.
சந்திரகுப்தா கிடையாது, மௌரியர். அப்போ ஒன்று மெனாண்டராக இருக்கணும், இல்லை கனிஷ்காவாக இருக்கணும். கனிஷ்கா தான் பெஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து மிக பெரிய ஆட்சியாளர். கீழடியில் எங்கே என்ன கிடச்சிச்சு? பகடை கிடச்சிச்சா? ஆமாம். பொருந்தல் கீழடி எங்கே இருக்குது? கீழடி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்குது. பொருந்தல் எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. ஓகேவா? குழுமுனைகள் கிடச்சி, ஆப்புலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கிடச்சிச்சு. அடுத்து கொடுமணல் எங்கே இருக்குது? ஈரோட்டில் இருக்குது. சோழ அச்சுகள் இந்த ட்ரெஸ்லாம் செய்கிறதுக்கு அந்த ஸ்பிண்டில்ஸ் கிடச்சிச்சு. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. தங்க ஆபரணங்கள் வந்து கிடச்சிச்சு. சரியா? அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் ரிக்வேத காலம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள். பசு புனிதமான விலங்காக கருதப்படுகிறது. பசு வந்து புனிதமான விலங்காக கருதப்படுகிறது. கரெக்டு தான். ரிக்வேத ஆரியர்கள் நாடோடிகள் தான். ஆமாம், அவங்க வந்து மத்திய இந்தியாவிலேருந்து வந்தவங்களா இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. சென்டர் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்தவங்களா சொல்கிறாங்க இல்லையா. பசு புனிதமான விலங்கு. ஆமாம், ஆடு மாடு தான் மேய்ப்பாங்க அவங்க. அவங்களுடைய முடிகள்லாம் பார்த்தா ஆடு மாடுலாம் வச்சு செம்பட்டையாக இருக்கும், செம்பட்டை முடி மாதிரி இருக்கும். தொடக்க வேத காலத்தை சார்ந்த பகுதிகள் தட்சசீலம் அல்லது மற்றும் ஐரோப்பா. ஆமாம், தொடக்க வேத காலத்தில் இருந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க? தட்சசீலம் மற்றும் ஐரோப்பா. கோயில்களுக்கு சென்று வழிபாடு இல்லை, அவங்க வந்து கோயில் வழிபாடே பண்ணல. சரியா? அவங்க வந்து என்ன பண்ணாங்க? கோயில் வழிபாடில் ஆடு மாடு தான், பசுவை தான் என்ன பண்ணாங்க? அவங்க பசு இந்த மாதிரி உயிரினங்களை தான் என்ன பண்ணாங்க? விலங்குகளாக வந்து விலங்குகளை தெய்வம் மதிச்சாங்களுடைய கோயில்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்க போகல. சரியா? ஸோ இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதனால் இது நமக்கு கரெக்டான ஆன்சராகவும் கருதப்படுகிறது. அடுத்து 39 எடுங்க, 39 எடுங்க. வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/6 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 6ல் 1 பங்கு என்ன பண்ணணும்? நீ விவசாயம் பண்ணுறோன்னா 6ல் 1 பங்கு வரி என்ன பண்ணணும்? நீ அரசனுக்கு வந்து கொடுத்துடணும், நிலவரியாக கொடுத்துடணும். சரியா? ஸோ இது முக்கியமானது. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தங்கம்னா இது நம்ம பாக்ஸில் இருக்கும், நமக்கு குத்தர்களில் பாக்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தங்கம்னா என்ன? ஹிரண்யான்னு சொல்லுவாங்க. சரண்யா வந்து தங்கம் போட்டுன்னு இருப்பாங்க, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கம்னா ஹிரண்யா அப்படின்றது. அடுத்து இரும்பு அப்படின்னா சியாமா. தாமிரம் செம்புன்றது அயாசு. சபா அப்படின்னா வந்து மூத்தோர்களை கொண்ட மன்றம் தான் சபா. சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரும் கொண்ட. அங்கே பாருங்க, சபானா மூத்தோர்கள் மட்டும் தான் இருப்பாங்க, சமிதினா எல்லாருமே இருப்பாங்க, மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? அப்போ சபா விட சமிதி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சமிதியில் தான் என்ன பண்ணுவாங்க? ஊர் மக்கள் எல்லாமே இருப்பாங்க. சபாவில் முக்கியமான ஆளுகளோட தான் இருப்பாங்க. சபாஸ் அப்படின்னு இப்போ மூத்தோர்களை கொண்ட மன்றம், அதாவது கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் தான் வந்து சபா. சமிதினா ஜெனரல் அசம்பிளி ஆஃப் ஆல் த பீப்புள்ஸ். காப்பர் அப்படின்னா அயாசு, அயன் அப்படின்னா சியாமா, கோல்டு அப்படின்னா இரண்யா. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஸ்மிருதி என்பதன் பொருள். ஸ்மிருதினா என்ன? இது பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்பா. ரிட்டன் காப்பின்னு அர்த்தம், எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு அர்த்தம். ஸ்மிருதினா என்னது? எழுதப்பட்ட பிரதி, ரிட்டன் காப்பி. அடுத்து கீழ்கண்ட அதிகார மன்றங்களில் பழமையானது எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஓல்டஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அத்தாரிட்டிஸ்? விதாதாவா? சமிதி, சபானா நமக்கு என்ன தெரியும்? சமிதினா என்ன, சபானா என்ன அப்படின்னு தெரியும். விதாத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழமையானது. சமிதி சபா கூட இல்லை, விதாத்தா. சரியா? ஸோ இதுலையுமே வந்து முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அவை தான் அந்த விதாத்தான்றது. ஸோ அதான் வந்து முக்கியமானது. அடுத்து பிரிவினவற்றில் வெள்ளி நாணயத்துடைய பேர் என்னன்னு கேட்குறாங்கப்பா. வெள்ளி நாணயத்துடைய பேர் நிஷ்கா, தினாரு, சத்மானா, கிருஷ்ணாலா. ஸோ இதான் மெயில். கிருஷ்ணாலான்றதான் வந்து வெள்ளி நாணயத்துடைய பெயர். பின்வருவற்றில் வெள்ளி நாணயத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணாலா. சரியா? மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் கற்கால மனிதன் என அழைக்கப்படும் மனித இனத்தை தேர்வு செய்க. கற்கால மனிதன் சொன்னோம் இல்லையா, பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம், பெருங்கற்காலம், இதெல்லாம் இருக்குது. பேலியோலித்திக்கு, மெகாலித்திக்கு, நியோலித்திக்கு, மைக்ரோலித்திக்கு அப்படிலாம் இருக்குது, பிரித்து வச்சுருக்காங்க. அந்த கற்கருவிகளை எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க. பெரிய பெரிய கற்கருவிகளை பயன்படுத்தினாங்களா, அது பேர் பெருங்கற்காலம். சின்னதாக பயன்படுத்தினாங்களா, அது பேர் மைக்ரோலித்திக்கு. இந்த மாதிரி இருக்குது. அப்போ மனித பரம்பரை கற்கால மனிதன் என அழைக்கப்படும் மனித இனத்தை தேர்வு செய்ய. இதில் யார் வந்து கற்கால மனிதன், கல்லை வந்து ஆயுதமாக யூஸ் பண்ண மனிதன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க?
கல்லெல்லாம் வந்து ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகள்லாம் கொண்டு இருக்காங்க. சரியா? ஸோ ஹோமோ எரெக்டஸ்லாம் வந்து சிக்கன் சாப்பிட்றவங்க. இவங்கலாம் வந்து சிக்கன் சொல்கிறத விட மாமிச உண்ணிகள் அவங்க எல்லாருமே. மாமிசத்தை வந்து ஃபஸ்ட்டு உண்ணலாம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களே யார் தான்? இந்த ஹோமோ எரெக்டஸ் தான். ஹைடல்பர்க் மனிதன் என்ற இனத்தின் வாழ்விடம் எங்குள்ளது? யூரோப். ஹைடல்பர்க் என்ற மனிதன் எங்கே இருக்கானா? யூரோப். டைட்டில் பார்க்லாம் எங்கே இருக்குது அதிகமாக? இங்கே ஹைடல்பர்க் இருக்குது, டைட்டில் பார்க்னு வச்சுக்கோ. ஐரோப்பில் தான் டைட்டில் பார்க் அதிகமாக இருக்குது, அதனால் யூரோப் அப்படின்னு வச்சுக்கோ. அடுத்து குரோமோ மேக்னன்ஸ் மனிதர்கள் குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் கிடைத்துள்ளது. நியாண்டர்தால் மனிதர்களுக்கு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எது வந்து சரி எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட், 2 கிடையாது, 1 மட்டும்தான் என்னது கரெக்டு, 2 தப்பு. குரோமோ மேக்னஸ் மனிதர்கள் குகையில் வாழ்வதற்கான தொல்லியல் சான்றுகள் பிரான்சில் உள்ள கிடைச்சிருக்கு லாஸ்காஸ் என்னும் இடத்தில். நியாண்டர்தால் மனிதர்களுக்கு இறந்தவர்களை புதைக்கும் வழக்கமாக கிடையாது. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, காக்கா குருவி சாப்பிட்டு போயிடும். நியாண்டர்தால் அப்படி தான் பண்ணுவாங்க, புதைக்கலாம் மாட்டாங்க. சரியா? அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எந்தெந்த இடம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. கீழ்வளை வந்து விழுப்புரம் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். குமுதிபதி கோவை மாவட்டம், கோயம்புத்தூர் கரெக்டு. மாவடைப்பு வந்து மதுரை மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மாவடைப்பு ஆக்சுவலி மதுரை மாவட்டம் தப்பு. அப்போ மாவடைப்பு எந்த மாவட்டம்? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமானது. பொறிவரை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம். சரியா? ஸோ இங்கெல்லாம் வந்து தொல்லியல் ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு, ஒரு சில பொருட்களை கண்டுபிடிச்சும் இருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். ஆஸ்திரலோபிதிகஸ்னா என்ன? ஆஸ்திரலோபிதிகஸ் அப்படின்னா மிக்ஸு ஆப்பிரிக்கா, ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா. ஆக்சுவலி ஈஸ்டர்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டன்ஸ்னால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, கரெக்டு தான். நியாண்டர்தால்லாம் யூரேசியா, அதுவும் கரெக்டு தான். குரோமேனியன்ஸ்னால் பிரிட்டன், அதுவும் கரெக்டு தான். 1 2 3 4 கரெக்ட், எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். அப்படி ஜஸ்ட் நீங்கள் 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிப்பு. தீயின் கண்டுபிடிப்பு எந்த மனிதனால் உருவாக்கப்படுது? முக்கியமான கொஸ்டின் தான். ஃபஸ்ட் என்ன பண்ண ஆரம்பத்தில் மனுஷன் பச்சையாகவே சாப்பிட்டான், சிக்கன் மட்டன் எல்லாத்தையும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நெருப்பு கண்டுபிடிச்சி அதில் வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஹோமோ எரெக்டன்ஸ் சொன்னோம் இல்லையா? இந்த சிக்கன் சாப்பிட்றத ஆரம்பித்தவன் யார் அப்படின்னா ஸோ ஹோமோ எரெக்டன்ஸ் தான். சரியா? ஸோ மாமிசம் சாப்பிட்றதுக்கு அப்போ தீயில் சுட்டு சாப்பிட்றதையும் யார் தான் கண்டுபிடிச்சது? இந்த எரெக்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து மனித பரிமாண வளர்ச்சியின் அடையாளம் காட்டும் மிக முக்கியமான விஷயம் இது. வாட் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் த ஹியூமன் எவல்யூஷன்? ஸோ ஹியூமன் எவல்யூஷனில் மோஸ்ட்னு பார்த்தா எல்லாமே தான். 2 கால்களில் நடப்பது, கருவிகளை உருவாக்குதல், டூல் மேக்கிங்கு, லிவிங் இன் குரூப்ஸ், கூட்டமாக வாழ்வது. ஆமாம், தனியாக வாழ்வான், கூட்டமாக தான் வாழ்வான். ஆல் ஆஃப் த அபோவ். அடுத்து பட்டினப்பாளையின் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். ஆமாம், உருத்திரங்கண்ணனார் வந்து கடியலூர் என்ன மாவட்டம்? கடியலூர் வந்து வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் கடியலூரை சேர்ந்த உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையம் மட்டுமா எழுதியிருப்பார்? வேறு என்ன நூல் எழுதியிருப்பார்? பெருமானாற்றுப்படை எழுதியிருப்பார். பெருமானாற்றுப்படை எழுதுனவர் யார் தான்? உருத்திரங்கண்ணனார் தான். என்னது 10 பாட்டு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதை 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கும். சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, கோத்தராற்றுப்படை, முருகராற்றுப்படை, புறநூறாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மலைப்படுகடாம், இதெல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இதில் 2 நூல்கள் யார் எழுதியிருப்பாங்கன்னா உருத்திரங்கண்ணா எழுதியிருப்பார். எந்த நூற்றாண்டுன்னு கேட்குறாங்க, கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. டோட்டலாக கொஸ்டினே மாற்றிட்டாங்க. எந்த நூற்றாண்டு கேட்குறாங்க? பொது ஆண்டு முன்னு, கிமு 2ஆம் நூற்றாண்டு, சங்ககாலம். சங்ககாலம்னா என்னது? கிமு 3லேருந்து கிபி 3க்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சங்ககாலம்னு சொல்லுவோம். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிமு 2ல் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர்? ஏன்னா சங்க காலத்தில் தோன்றதுனா 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லாம் எந்த காலத்தில் தோன்றது? சங்ககால நூல்கள்னாவே என்னது? 8 தொகையும் 10 பாட்டும் சங்ககால நூல்கள். அப்போ 10 பாட்டு இருக்காருன்னா அவர் இந்த இடைப்பட்ட காலத்தை தான் இருந்திருப்பாரு. அதான் கிமு வந்து 2ல் இருந்திருக்காரு. சரியா? ஸோ கிபிலாம் வராது. கிபின்னு வந்தாலும் அடிச்சணும் நீங்கள், ஏன்னா ஒரு சங்க காலத்தை தோன்றவர். கிபி 3 இருக்குது, கிபி 4 இருக்குங்க. 4 சங்க காலம் வராது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர், நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. சூப்பரான கொஸ்டின் இது. கீழ்கண்டவற்றில் வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள். வடக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம். வடக்கில் வந்து தங்கம். கடல் வழியாக என்ன எடுத்துன்னு போவாங்கன்னா கடல் வழியாக வந்து குதிரை எடுத்துன்னு போவாங்க. மேற்கு மலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகு எடுத்துன்னு வருவாங்க. மிளகு தந்தம்லாம் எடுத்துன்னு வருவாங்க. சரியா? ஸோ தண்ணியில் வந்து குதிரை எடுத்துன்னு வருவாங்க. தங்கத்தை வந்து வடமலையிலேருந்து எடுத்துன்னு வருவாங்க. மிளகு வந்து கப்பல் வழியாக தர வழியாக எடுத்துன்னு வருவாங்க. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? மிளகு தந்தத்தெல்லாம் தர வழியாக எடுத்துன்னு வருவாங்க.
கீழ்கண்ட எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ளது? ரோமானிய நாணயங்கள் அப்படின்னாவே ஸோ மதுரை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, ரோமானியர்களுக்கும் நமக்கும் நிறைய வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோமானியத்தினுடைய இந்த பானைகள்லாம் எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டால் அது வந்து அரிக்கமேடில் கிடச்சிருக்கு. ரோமானிய நாட்டினுடைய பானைகள் எங்கே கிடச்சிருக்குன்னா அரிக்கமேடில் கிடச்சிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கீழ்கண்டவற்றில் கணா என்னும் சொல் குறிக்கும் பொருள் இது. கணா காணும் காலங்கள் அப்படின்னு நீங்கள் சீரியல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள் தான் கணா. கணா என்னது? எல்லாரும் ஈக்குவல் சோசியல் ஸ்டேட்டஸ் தான் வந்து கணா அப்படின்றது முக்கியமானது தான் இது. ஸோ இது வந்து நமக்கு சமூகத்தை பேஸ் பண்ணி சோசியலை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வட்சா பொறுத்துக்க. வட்சா அப்படின்னா கொசாம்பி, அலகாபாத். அவந்தினா உஜ்ஜயினி. கொசானா ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். எல்லாமே கரெக்டாக பொறுத்திருக்குப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா கோசலம்னா கிழக்கு உத்தரப்பிரதேஷ், மகதம்னா பீகார், மெகசனிஸ்னா இண்டிகா. ஸோ எல்லாமே மெகசனிஸ்னா இது வெனிஸ் நாட்டு வெனிஸ்னா என்னது? இண்டிகா. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ எல்லாம் 1 2 3 4 5 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. தர்மசக்கர பரிவர்த்தனா உரையை நிகழ்த்தியவர் யார்? தர்மசக்கரா பரிவர்த்தனா உரையை நிகழ்த்தியவர் யார்? புத்தர். தர்மசக்கரம் அப்படின்னாவே யார் தான்? நம்ம புத்தர் தான். ஸோ அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெண் சமண துறவியின் பெயர் என்ன? மணிமேகலைன்றது வந்து தமிழசொலி கிடையாது, கண்ணகி கிடையாது, கோவலன் கண்ணகி மாதவி வந்து இல்லை, கவுந்தியடிகள் தான் என்ன பண்ணுவாங்க, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் வழிகாட்டுவாங்க, கூட்டுன்னு போவாங்க. கவுந்தியடிகள் என்ற துறை தான் என்ன பண்ணுவாங்கன்னா மதுரைக்கு வந்து வழி சொன்னவங்க இவங்க தான். மதுரைக்கு கூட்டின்னு போயிட்டு அவங்கள வழிகாட்டி வந்து ஒரு பாட்டிக்கிட்ட தங்க வைப்பாங்க. மாதரி அப்படின்ற ஒரு பாட்டிக்கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க மூதாட்டிக்கிட்ட தங்க வைப்பாங்க. அப்போ கவுந்தியடிகள்ன்றது சமத்துறையுடைய. அடுத்து வில் டூராண்ட் கிமு 6ஆம் நூற்றாண்டை எவ்வாறு வர்ணிக்கிறார்? வில் டூராண்ட் அப்படின்றவர் 6ஆம் நூற்றாண்டை என்ன சொல்கிறாரு? ஷோஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நட்சத்திரங்களின் மழை அப்படின்றார். ஹூ கம்பைல்டு மகாவீராஸ் டீச்சிங்? மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர். 24ஆம் தீர்த்தங்கர்கள்னு சொல்லணும் இல்லையா? மகாவீரர் 24 தீர்த்தங்கர்கள் இருக்காங்கன்னு சொல்லணும் இல்லையா? அதில் ஒருத்தர் தானே மகாவீரர். அவருடைய போதனைகளை என்னென்ன தொகுத்துருக்காங்க, யார் தொகுத்தது அப்படின்னா கௌதம சுவாமி. நிறைய புக்கை தனித்தனியாக எழுதி போட்டு போயிட்டார். யார்? மகாவீரர். அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புக்காக மாற்றணும். யார் அப்படின்னா கௌதம சுவாமி. கீழ்கண்டவற்றுள் பௌத்த மதத்தை சார்ந்த நூல் எது? கீழ்கண்டவற்றுள் பௌத்த மதத்தை சார்ந்த நூல் எதுனா மணிமேகலை. சரியா? ஸோ சேவக சிந்தாமணி, வளையாபதி, சிலப்பதிகாரம் நோ சமயம். சேவக சிந்தாமணி, வளையாபதிலாம் சமண சமய நூல்கள். சரியா? ஸோ அதனால் வந்து மணிமேகலை வந்து பௌத்த சமய நூல். சரியா? முக்கியமான ஒன்றுப்பா. அடுத்து அர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர். அர்ஷசரிதம்னா யார் எழுதியிருப்பார்? அர்ஷர் எழுதியிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அர்ஷரை பற்றி அர்ஷரை எழுத மாட்டார். யார் எழுதியிருக்காரு? பாணர். இது முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. அர்ஷசரிதம்னா அர்ஷர்னு போட்டு வந்துருங்க, கணம் ஒன்று தப்பு. சரியா? ஸோ பாணர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர். குப்த பேரரசுடைய கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர் தான். கடைசி பேரரசர்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர். புரியுதா? பேரரசர்னா கந்தகுப்தர், அரசர்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர். இது முக்கியமான ஒன்று. அடுத்து கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்படும் குப்த அரசர்கள் யார்? 2 பேர் சொல்லுவாங்க, மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகுப்தர் அண்டு கடோத்கஜர். இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, அவங்களே சொல்லிப்பாங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீகுப்தர், அவங்க பையன் வந்து கடோத்கஜர். சரியா? இவங்க 2 பேருமே தானே மகாராஜான்னு சொல்லிப்பாங்க. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பின்வரும் எந்த வம்சங்கள் ஆட்சிக்கு வந்தன? மௌரிய பேரரசர்கள் இல்லையா? மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் எந்த வம்சம்? குப்த வம்சமா, சுங்க வம்சமா, சோழ வம்சமா, நந்த வம்சமா அப்படின்னா சுங்க வம்சம். மௌரியருக்கு அப்புறம் சுங்கர் வந்திருப்பாங்க, அப்புறம் குஷானர்கள்லாம் வந்திருப்பாங்க. சரியா? ஸோ சுங்க வம்சம். அடுத்து பின்வரும் ஒன்றில் எது சுங்க வம்சத்தின் முக்கியமான அம்சமாக இருந்தது? இந்து மதத்தின் மறுமலர்ச்சி. அவங்களுடைய இயக்கமே என்னது? அவங்க இந்து மதத்தை என்ன பண்ணணும்?
கிறிஸ்துவ மதத்தெல்லாம் தூக்கிட்டு பௌத்த மதத்தில் நம்ம இந்து மதத்தை வந்து என்ன பண்ணணும், சமண மதம் இருக்கக்கூடாது, பௌத்த மதம் இருக்கக்கூடாது, இந்து மதம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றது சரியா. ஸோ அப்போ இந்து மதத்தின் மறுமலர்ச்சி அப்படின்னாவே யார் தான், சுங்க வம்சத்துடைய ஒரு பெரிய ஒரு டார்கெட்டே தான். அடுத்து நான் வந்து சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழடி வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கீழடி வந்து சிவகங்கை அப்படின்றது. பொருந்தல் வந்து நான் ஆக்சுவலி திருநெல்வேலின்னு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். சாரி, பொருந்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் சரியா. கொடுமணல் வந்து ஈரோடுன்னு சொல்லியிருந்தேன். ஆதிச்சநல்லூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதன் பிரகாரம் ஆப்ஷன் பி 4 3 2 1. அடுத்து பாருங்கள், வேத காலத்தில் பாலி என்பது டேஷ். வேத காலத்தில் பாலி அப்படின்னா என்னங்க, பாலின்றது நம்ம மொழி, புத்தருடைய பௌத்த சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுடைய மொழி என்ன மொழி, பாலி மொழி சரியா. ஆனால் இந்த இடத்துல வேத காலத்தில் பாலினா என்ன அப்படின்னா மக்கள் அரசனுக்கு கொடுத்த காணிக்கையாம்பா. அரசன் வந்து மக்களுக்கு கொடுக்கலப்பா, ஆஃபரிங் கிவன் பை த பீப்புள் டு த கிங்குக்கு அரசன் வந்து என்ன கொடுத்தான் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே, அடுத்து பாருங்க, பிளேஸ் அந்த பாண்டவன் திட்டு அப்படின்றது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த பிளேஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டவன் திட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரிப்பா. புலிமான் கொம்பை வந்து திண்டுக்கல்ப்பா. ஸோ முக்கியமான ஒரு இடம்ப்பா திண்டுக்கல்லில். ரீசெண்டாக கூட இப்போ வந்து திண்டுக்கல் வந்து புலிமான் கொம்பையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அந்த இது ஒப்பந்த பத்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெள்ளாளன் கோட்டை வந்து தூத்துக்குடி தான், கரெக்டு தான். குமரிக்கால் பாளையம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு, இதுவும் கரெக்டு தான். சிங்கிரி பாளையம் வந்து திருப்பூர், அதுவும் கரெக்டு தான். வேம்பூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேனி. அப்போ எல்லாமே கரெக்டு தான்ப்பா. 1 2 3 4 5 6பா. இதை வச்சே நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம்ப்பா சரியா. இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குப்பா. நல்ல கொஸ்டின் இதெல்லாமே. மனித பரிமாண வளர்ச்சியின் துவக்கத்தை அடையாளம் காணும் முதல் மனித இனமாக கருதப்படுவது. அதாவது மனிதன் வந்து பரிமாண வளர்ச்சியுடைய துவக்கம் ஸ்டார்டிங்கில் ஒரு குரங்குலேருந்து மனுஷன் மாறினான்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த குரங்கா மனுஷன் இருந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ்திரோலோபித்திகஸ். அந்த ஆஸ்தின்ற ஒரு விஷயமே இல்லாமல் மனிதன் வாழ்ந்த காலம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆஸ்தினா அது சொத்து தானே. ஸோ தமிழில் டிரான்ஸ்லேஷனில் கேட்பாங்க சொத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொத்து இல்லாமல் மனுஷன் வாழ்ந்த காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் சிராமங்களில் இன்றைக்கும் பாருங்களேன். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குற பழக்கம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, நீலகிரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, கரெக்டு தான் கண்டிப்பாக. தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள், கண்டிப்பாக பாறை ஓவியங்களை வச்சு என்ன பண்ணுறோம் நம்ம கண்டுபிடிக்கும். ஹோமோசேப்பியன்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த உலகில். ஆமாம், ஹோமோசேப்பியன்ஸ்னால் எங்கேருந்து தான் வந்தாங்க, கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் வந்தாங்க. எல்லாமே சரிதான். ஓகேவா, 3ம் சரி. பழமையான மனிதன் வாழ்ந்த காலடி தடங்கள் கிடைத்த இடம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு அது முன்னாடியே இருந்துச்சு. தான்சானியான்ற இடத்துல எத்தனை லட்சம் வருஷம் 35 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு சரியா. அடுத்து பாருங்க, கடைசி பல்லவ மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அபராஜிதன். ஆமாம், அபராஜிதன் வந்து சோழ மன்னன் ஆதித்தன் வந்து என்ன பண்ணியிருப்பான், அபராஜனை தோக்கடிச்சிட்டு சோழ மன்னன் வந்து வந்திருப்பான் சரியா. ஸோ அதனால் பல்லவ மன்னனை தோக்கடிச்சவன் யார் அப்படின்னா ஆதித்ய சோழன். அபராஜிதன் தோக்கடிச்சிருப்பான். அபராதம் கட்டிட்டு என்ன பண்ணிட்டான், தோற்று போயிட்டான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அடுத்து நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டர் யாருடைய படைத்தளபதியாக பணியாற்றினார். நாயன்மார்கள் ஒருவரான சிறு தொண்டர். 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. நாயன்மார்கள்லாம் யார், சிவனை வழிபடுறவங்க, சைவர்கள்னு சொல்லுவாங்க. சைவர்கள் யார், சைவர்கள்லாம் யார், சிவனை வந்து வணங்குறவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம், சைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒருத்தர் தான் யார், சிறு தொண்டர். இந்த சிறு தொண்டர் அப்படின்ட்டு யாருடைய படைத்தளபதியாக இருந்திருக்காரு அப்படின்னா நரசிம்மவர்மன் 1, முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா படைத்தளபதியாக இருந்திருக்காரு. அதே சமயத்தில் என்னவா இருந்திருக்காரு, நாயன்மார்களாகவும் இருந்திருக்காரு. அடுத்து இன்கரெக்ட் பேரை கேட்டிருக்காங்கப்பா. சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன். கரெக்டு. சிம்ம விஷ்ணு பேர் என்னது, அவனி சிம்மன். முதலாம் மகேந்திரன் வந்து குணபாரன். ஆமாம், குணத்தோட நல்ல குணம் படைத்தவன் அப்படின்ற பேசிஸில் சொல்லுவாங்க. முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான். ஆமாம், கரெக்டு தான். முதலாம் நரசிம்மவர்மன் வந்து என்ன சொல்லுவாங்க, வாதாபி கொண்டான். சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனி சிம்மன் தான் சொல்லுவாங்க. விசித்திர சித்தன்லாம் சொல்ல மாட்டாங்க சரியா. ஸோ அப்போ அது வந்து தவறான ஒரு விஷயம், தப்பு. யுனெஸ்கோ கைது எல்லாமே தெரியும்பா. யுனெஸ்கோ வந்து மாமல்லபுரத்தை வந்து எந்த ஆண்டு வந்து பாரம்பரிய சின்னமாக தோற்றுச்சு அப்படின்னா 1984. நியாய பாஷா.
நியாய பாஷைனா என்ன? நியாயமாக இருக்கணும் அப்படின்றது. அப்போ அதை பேஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம்? வாத்தியாயர். வாத்தியாயர் அப்படின்னாவே எப்படி இருப்பார்? வாத்தியார் அப்படின்னாவே நியாயமாக தான் இருப்பார். தட்சிண சித்திரம் நூல் எழுதுனது யார்? முதலாம் மகேந்திரவர்மன். கரெக்ட். தசகுமார சரிதம் யார்? தண்டி எழுதினார். கீர்தார் ஜினியம் வந்து பாரவி. எல்லாமே கரெக்ட் தான். 1 2 3 4 சாரி 1 2 3 4. முதல் கீழை சாளுக்கிய அரசர். ஹூ இஸ் த கன்சிடர் த ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் த இயர்லி சாளுக்கியா? முதல் சாளுக்கிய அரசர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதலாம் விக்ரமாதித்தன், இரண்டாம் விக்ரமாதித்தன், தந்திதுர்கர், விஷ்ணுவர்தன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பாருங்க, ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட கோவில் எது? ராஜராஜசிம்மன் கட்டினது தான் ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த கோயிலை வந்து கட்டினது யார் அப்படின்னா காஞ்சி ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோயில் எதுன்னு கேட்டிருக்காங்க. சாரி, காஞ்சி கைலாசநாதர். காஞ்சியில் தான் நிறைய கோயில்களை நகரம்னு சொல்லுவாங்க. காஞ்சி காமாட்சி, காஞ்சியில் வைகுந்த பெருமாள் கோயில் இருக்குது, கைலாசநாதர் கோயில் இருக்குது. கைலாசநாதர் கோயில் கட்டினது யாருன்னா ராஜசிம்மன். அதனால தான் என்னன்னு சொல்லுவாங்க? ராஜசிம்மேஸ்வரம்னு சொல்லுவாங்க. சரியா? ஹரப்பா நகரத்தின் பரப்பளவு பற்றிய தகவலை பொறுத்து ஹரப்பா நகரத்துடைய பரப்பளவு மேற்கில் எவ்வளோ இருக்குது, கிழக்கில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. மேற்கில் பார்த்தீங்க அப்படின்னா பலுசிஸ்தான் முதல் மக்ரான் வரை. கரெக்டு தான், இது கரெக்டு தான். 1-1 கரெக்டு தான். கிழக்கில் வந்து காகர். கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு இது மேற்கு, இது வந்து மேற்கில் வந்து பலுசிஸ்தான் டு மாக்ரான். இது கரெக்டு தான். கிழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகரா டு ஹாக்ரா, அது உத்தரப்பிரதேசில். கரெக்டு தான். வடகிழக்குன்னா இந்த சைடு, வடகிழக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வரை வரும். அப்போ வடகிழக்குனா இது 4 வந்துடும். தெற்கு அப்படின்னா தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வந்து வரும். சரியா? ஸோ அப்போ 1 2 4 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஹரப்பா நகர காலப்பகுதி மற்றும் பரப்பு. ஹரப்பா நகரம் வந்து என்ன காலப்பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்கல காலம், பிரான்ஸ் ஏஜ். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது வந்து ஒரு வருஷத்தில் வந்து 1.3 மில்லியன் லட்சம்னு இருக்கும். 1 மில்லியன் இயர் அப்படின்னு இருக்கும். 1 மில்லியன் என்ன அர்த்தம்? 13 லேக் தானே அர்த்தம். ஸோ அதனால் 1.3 மில்லியன் அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இதுவும் ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், ஹரப்பா நகர தெருக்களும் வீடுகளும் பற்றிய தவறானதை தேர்ந்தெடு. ஹரப்பான சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் ஹரப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கும் போது அங்கே இருந்த நகரத்துக்கு பேர் ஹரப்பா. அதனால் என்ன சொல்கிறாங்க? ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹரப்பா நகர தெருக்கள் வந்து சட்ட வடிவமாக கட்டப்பட்டிருந்தது. ஆமாம், கரெக்டாக அப்படி போகும். அப்படி கரெக்டாக என்ன பண்ணும்? தெருக்கள்லாம் இப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் கண்டிப்பாக இப்படி இருந்துச்சு. ஓகே. வீடுகள் சுண்ணாம்பு குளியல் அறையும் சுட்ட செங்கற்கள். ஆமாம், கண்டிப்பாக குளியல் அறை இருந்துச்சு, சுட்ட செங்கற்கள் இருந்துச்சு, 2 அடுக்கு மாடி இருந்துச்சு, பெரிய குளம் இருந்துச்சு, தானிய களஞ்சியம் இருந்துச்சு, குளங்களில் 3 சைடுமே வந்து ரூம் இருந்துச்சு, படிக்கட்டுகள் கிழக்கு மேற்கா வடக்கு தெற்காக படிக்கட்டுகள் இருந்துச்சு. அரண்மனைகள் வழிபாடு தலங்கள் இருந்துச்சா? இல்லை. அவங்க வந்து அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் தான் கடவுளாக வணங்கினாங்க அப்படின்னு பார்க்குறோம். அரண்மனைகள்லாம் இல்லை. அங்கே அரசாட்சிலாம் வந்து அரசன்லாம் எதாமே தெரியல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? தப்பு. எகிப்து அரசன் 2ஆம் ரமேசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அபு சிம்பல். சிகரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின் அப்படின்ற ஒரு அரசன் வந்து கட்டியிருப்பான் அபு சிம்பல். சரி, சிகராட்டை. சரியா? ஸோ அடுத்து எந்த ஆண்டிலிருந்து ஹரப்பா நாகரிகம் சரியாக துவங்கியது? எந்த ஆண்டு? கிமு 1700 1900 அப்படின்னா கிமு 1700. கிமு 1700 அப்படின்றது வந்து நார்மலாக சொல்லுவாங்க. பட் அக்யூரேட்டானு பார்த்தா கிமு 1900 என்ன பண்ணிடும்? சரியாக துவங்கிடும். ஓகேவா? ஸோ சுத்தமாக காணாமல் போனதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1700. ஓகேவா? அப்போ சரியாக துவங்குதுன்னு பார்த்தா இதுதான் கரெக்ட் ஆன்சர். 1900. இப்போ 0 வருஷம் இருக்குன்னா ஒரு 1900 வருஷத்துக்கு முன்னாடியே சரியாக துவங்கிச்சு. லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்ட அளவுகள் எதனால? தந்தம் தான். ஸோ இது முக்கியமான ஒரு கொஸ்டின். ப்ரீவியஸ்லி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அடுத்து பாருங்க, மெசபடோமியா நாகரிகமுடைய அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. மெசபடோமியா நாகரிகத்துடைய வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிமு 3500 to 2000. கரெக்ட்.
அடுத்து வந்து எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகத்தை பொறுத்தவரைக்கும் 3-1 அப்படின்னு வரும், 1-1 வரும். கரெக்டு தான். சீன நாகரிகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துடும், 1700 to 1122. சிந்துவெளி நாகரிகம் வந்து 3300 to இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க. சிந்துவெளி நாகரிகத்தை 1900 பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க. அப்போ 1 2 4 3. சிவிஸ் என்பதன் பொருள் வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 91 வந்து நகரம் நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சிவிஸ்னா நகரம்ப்பா, ஓகேவா? ஸோ நாகரிகம்ன்றது வேறு, நகர நாகரிகம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ நகரம், சிட்டி. சிவிஸ்னா என்னது? சிட்டி. ஹரப்பா நாகரிகம் முதலில் தமது நூலில் எழுதியவர் யார்? சார்லஸ் மேசன் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? ராபர்ட் ப்ரூஸ்புட் வந்து கற்கரி கண்டுபிடிச்சார். 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கற்கரி வந்து திருவள்ளூரில் பல்லாவரத்து பக்கத்தில் கண்டுபிடிச்சிருப்பார் ராபர்ட் ப்ரூஸ்புட். சரியா? அலெக்சாண்டர் கன்னியா வந்து நில அளவையாளர். ஜான் மார்ஷல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1921 வந்து என்ன பண்ணியிருப்பார்? ஆராய்ச்சி வந்து இன்னும் தூண்டி விட்டுருப்பார். சார்லஸ் மேசன் தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா சார்லஸ் மேசன் தான் இடிபாடுகளை வந்து கண்டுபிடிச்சவர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ குறித்த ஆராய்கள். 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர் அப்படின்றது. இதில் வந்து கரெக்டு தான். 1920 ஸ்டார்ட் பண்ணி 21 22ன்னு போவாங்க. சிந்து சமவெளி 21 கண்டுபிடிப்பாங்க, ஹரப்பாவை 23 கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி போகும். 24 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குநராக இருந்தவர் சார்லஸ். 24 கிடையாது, 24 இல்லை 21. சரியா? அப்போ தப்பு. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்களை முதலில் கண்டிருந்தார் யார்? சார்லஸ் மேசன். கரெக்டு தான், அதை இப்போ தானே பார்த்தோம். அப்போ 1 2 சரி, 1 2 சரி, 1 2 சரி, ஓகேவா? ஸோ பொதுவான அம்சங்கள்னு பார்த்தா சார்லஸ் மேசன் இல்லை, சார்லஸ் மேசன் வர மாட்டார். ஸோ மார்க்ஸ் முல்லர்னு ஒருவர். சரியா? ஸோ இவர் வர மாட்டார். ஸோ சார்லஸ் மேசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் ஹரப்பாவை பற்றி, ஓகேவா? பட் அவர் வந்து இந்த ரெண்டுமே ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ரெண்டுத்துக்கும் சேமான ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொன்னது சார்லஸ் மேசன் கிடையாது, ஓகேவா? அப்போ இது தப்பு. ஆக்சுவலி 1924 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் 24 வந்து ஜான் மார்ஷல் வந்து ஆராய்ச்சியாளராக இருந்து தான் இருப்பார், ஓகேவா? ஸோ இது கரெக்டு தான். ஸோ இது வந்து ரெண்டுமே கரெக்டு, 1 2 தான் சரி, ஓகேவா? ஸோ நான் தவறாக சொல்லிட்டேன், சாரி. அடுத்து பாருங்கள், பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோப்பா. பெரிய குளத்தில் போயிட்டு முகத்தை கட்டினா என்ன பண்ணும்? கிளியராக தெரியும். அதான் பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோ. ஈஸி. அடுத்து மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். மெஹர்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க. சரி, கரெக்டு தான். மெஹர்கர் தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த முக்கிய இடம். மெஹர்கர் வந்து ஆமாம் கரெக்டு தான். கிமு 7000 ஒட்டிய துல்லியல் சான்றுகள். ஆமாம், மெஹர்கர் வந்து பாகிஸ்தானில் இருக்குப்பா. இது வந்து மெசோபடாமியாவுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிமு 7000. இப்போ எல்லாமே கரெக்டு தான். ஹிஸ்டோரியான்றது என்ன வார்த்தை? ஹிஸ்ட்ரி என்றது எதில் வந்து வந்துச்சு? கிரீக் தான். அப்போலாம் கிரீக் தானே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 97 பாருங்கள். தனது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாரும் போர் புரியணும்னு நினைப்பாங்க, ஆனால் போரே வேணாம்னு சொன்னவர் யார்? அசோகர் தான். இது ஃபேமஸான கொஸ்டின் தான். அடுத்து அசோகரின் சிறப்புகளை வெளியுறவுக்கு கொண்டு வந்த வரலாற்று ஆய்வாளர். ஹூ ரிவல்விடு அசோகாஸ் கிரேட்னஸ் டு த அவுட் சைட் வேர்ல்டு? வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்செஃப், அலெக்சாண்டர் கன்னியாம் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? அலெக்சாண்டரை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ், ஓகேவா? ஓகே. அசோகரினுடைய சிறப்புகளை வெளியுலகிற்கு கொண்டு வந்தவர் வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும். ஸோ அடுத்து பாருங்கள், த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பீரியர் என்ற நூலினை வெளியிட்டவர். த சர்ச் ஃபார் இந்தியா லாஸ்ட் எம்பீரியர். ஹூ பப்ளிஷ்டு த புக்?
சார்லஸ் ஆலன். ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க? சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்கள். வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஹெரோடோட்டஸ். வரலாற்றின் தந்தை வந்து இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான்பா. ஸோ ஹெரோடோட்டஸ் என்றவர் வரலாற்றுடைய தந்தை. அடுத்து, இவர் த ஃபஸ்ட்டு பீப்புள் டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஹிஸ்ட்ரி. வரலாற்றை பதிவு செய்ய தொடங்கிய முதல் மனிதர்கள் வந்து யாருன்னு கேட்குறாங்க. கிரீக்கர்கள் தான் என்ன பண்ணாங்க? ஸோ ஃபஸ்ட்டு அதனால் ஹிஸ்டோரியான்றது எதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு? அதானே. சங்ககாலம் குறித்த கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்கப்பா. ஸோ சங்ககாலம் குறித்த கூற்றுகளில் தவறானது வந்து பார்த்திங்க அப்படின்னா கால அளவு வந்து பார்த்திங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி கரெக்டு தான். காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரும்பு காலம் கரெக்டு தான். பண்பாடு வந்து வெண்கல கால பண்பாடுன்றாங்க. ஸோ தப்பு. ஆட்சி புரிந்த வம்சங்கள் இதுவும் கரெக்டு தான். அப்போ வெண்கல கால பண்பாடு கிடையாது. ஸோ இது வந்து இரும்பு கால பண்பாடு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதனால் வந்து வெண்கலம்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணலை. ஸோ அதுதான். சேரன் செங்குட்டுவன் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். சேரன் செங்குட்டுவன் வந்து வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். கரெக்டு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். அதுவும் கரெக்டு தான். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் அண்ணன் ஆவார். இளங்கோவடிகள் வந்து சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. அப்போ இது தப்பு. சிலப்பதிகார காவியம் பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். கரெக்டு தான். ஸோ அப்போ இது மட்டும்தான் தப்பு. சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் எது? சேர அரசர்களை குறித்த செய்திகளை வழங்கும் நூல் 10 சேர மன்னர்களை பற்றி 10 ஒரு சேர மன்னரை பற்றியும் 10 பாட்டு. அப்போ 10 சேர மன்னரை பற்றி எத்தனை பாட்டு இருக்கும்? 100 பாட்டு வந்து இதில் இருக்கும். சரியா? அடுத்து 106 பாருங்கள். தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர். அப்போ சேரரை எதிர்த்து இருக்கான், பாண்டியன் எதிர்த்து இருக்கான்னா அவன் எந்த மன்னனாக இருப்பான்? சோழ மன்னனாக தான் இருப்பான். ஓகேவா? அவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவர்களை கூட்டுப்படையை தஞ்சாவூரின் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் இடத்தில் தோக்கடித்தவர் யார் அப்படின்னா இளஞ்சேட் சென்னினா சேர மன்னன். இவன் வந்து சேர மன்னன். கிள்ளி வளவன் அப்படின்னா சோழ மன்னன். கிள்ளினா சோழ மன்னன். கரிகால் வளவன் கரிகால் சோழன். ஓகே, இங்கே எல்லாருமே சோழ மன்னன் தான். சென்னின்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர மன்னன். அப்போ இவன் வரமாட்டான் ஆப்ஷனில். அப்போ கரிகால் வளவனா இல்லை கிள்ளி வளவனா இல்லை பெருநர் கிள்ளியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கரிகால் வளவன். இதுவே சேரன் செங்குட்டுவன் இருக்கான் இல்லையா, அவனுமே தோக்கடிச்சிருப்பான். சேரன் செங்குட்டுவன் வந்து சோழர்களையும் பாண்டியர்களையும் தோக்கடிச்சிருப்பான். பாண்டியர்கள் ப்ளஸ் 5 வேளிர்களை தோக்கடிச்சிருப்பான். அது யாருன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேவா? கரிகால் வளவன் வந்து கரிகால் வளவன் சோழ மன்னன். அப்போ யாரை தோக்கடிச்சிருப்பான்? சேர மன்னனையும் பாண்டியன் ப்ளஸ் வந்து 11 பேர். ஓகேவா? ஸோ தோக்கடிச்சு கரிகால் வளவன் எங்கள் தஞ்சாவூரில் எந்த இடத்துல? வெண்ணின்ற இடத்துல வந்து தோக்கடிச்சிருப்பான். கரிகாலாட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்கும் நூல். சூப்பரான விஷயம். அதாவது அந்த புகார் நகரம் அப்படின்னாவே என்னது? ஒரு பெரிய துறைமுகம். அது அப்போ துறைமுகம் அப்படின்னாவே நல்ல வணிக நடவடிக்கைகள் நடக்கும். எங்கே நடக்கும்? பட்டணத்துலலாம் நடக்கும். அப்போ பட்டணம்னா அது சென்னை தானே. அப்போ சென்னையில் தான் துறைமுகம் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி கூட துறைமுகம், புகார் நகரம் துறைமுகம்னாவே பட்டினப்பாளையம்னு வச்சுக்கலாம். குறுக்கையின் தலைவன். குறுக்கை என்னது? பாண்டியர்களுடைய தலைநகரம். பாண்டியர்களுடைய தலைநகரம். பாண்டியர்களுடைய தலைநகரம் என்னது? குறுக்கை. அப்போது குறுக்கையினுடைய தலைவன் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். மதுரைனாவே யார் தான் ஃபேமஸு? பாண்டியன் தான். சேரர்கள் குறித்த கூற்றுகள் தவறானது. சேரர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலை வந்து பனம்பூன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். சேரர்களுடைய பூ வந்து பனம்பூ. தலைநகரம் வந்து வஞ்சி கரூர். கரெக்டு தான். வஞ்சின்னு சொல்கிறாங்க. வஞ்சிக்கு பேர் தான் இன்னொரு பேர் தான் அது கரூர்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து திருவஞ்சிக்களம்னு சொல்கிறாங்க. திருவஞ்சிக்களம் கேரளாவில் இருக்கிற திருவஞ்சிக்களம்னு சொல்கிறாங்க. வஞ்சின்றது இந்த பேரும் இருக்கலாம் அப்படின்னு. சின்னம் வந்து வில்லம்பு. அதுவும் கரெக்டு தான். சேரர்களுடைய தலைநகர் துறைமுகம் வந்து புகார் கிடையாதுப்பா. சேரருடைய துறைமுகம் வந்து முசிறியும் தொண்டியும் தான். முக்கியமான துறைமுகம்னு பார்த்தா முசிறி தான். ஓகேவா? முசிறி தொண்டி தான். புகார் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய துறைமுகம் இது. புரியுதா? ஸோ அப்போ இதுதான் வந்து தவறான ஆன்சர். அடுத்து பாருங்களேன். சோழர்கள் குறித்த செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடு. சோழர்களை பற்றி துறைமுகம் வந்து புகார். கரெக்டு. மாலை வந்து வேப்பம்பு. கரெக்டு. சின்னம் வந்து புலி. கரெக்டு. தலைநகரம் வந்து உறையூர். புகார். ஸோ இதுவும் கரெக்டு தானே. சின்னம் வந்து சோழர்கள் புலி. கரெக்டு தான். மாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துறைமுகம் வந்து புகார். இதில் வந்து
ஆக்சுவலி மாலை வந்து அத்திப்பூன்னு வரும், அத்திப்பூ மாலை. சரியா? ஸோ அத்தி மாலை இருந்தவர்கள் தான் சோழர்கள். ஓகேவா? வேப்பம்பூ கிடையாது. சங்க காலத்தில் வரி இறை என அழைக்கப்பட்டது. என்ன வரி? சுங்கவரியா, அபராதமா, கப்பமா, இல்லை நிலவரியா? நிலவரி தான் என்ன சொன்னாங்க? இறைன்னு சொன்னாங்க. இறை அப்படின்னா என்னது? லேண்ட் டேக்ஸ் அப்படின்றது. The army called the King Army during the Sangam period consisted of 4 divisions. சங்க காலத்தில் அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் 4 பிரிவுகளை, சங்க காலத்தில் அரசருடைய படை வந்து 4 பிரிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அரசர் தானே தலைவன் என அழைக்கப்பட்டார். அரசர் வந்து தானே தலைவன் சொல்ல மாட்டாங்க, படைத்தலைவனை தான் தானே தலைவன் சொல்லுவாங்க. சரியா? அப்போது இது தப்பு. அக்கால பகுதியில் பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதங்கள் வாள், கேடயம், தோமார், ஈட்டி, வில், அம்பு எல்லாமே தான். ஸோ ஸ்வாடு, ஷீல்டு, டோமாரம், ஸ்பியரு, போ அண்டு எல்லாமே தான். அடுத்து வந்து நிலம். ஸோ நிலம் பொறுத்த வரைக்கும் மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி திணை அப்படின்னா தொழில் வந்து குறிஞ்சினா மலையில் இருப்பாங்க. மலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுதல், சேகரித்தல். கரெக்டு தான். மக்கள் வந்து குறவர் குறத்தியர்னு வரணும், அங்கே மறவர் மரத்தியர்னு இருக்குது. தப்பு. கடவுள் வந்து முருகன். கரெக்டு தான். அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து தப்பு. டேஷ் நில மக்கள் மறவர் மரத்தியர் என அழைக்கப்படுகிறது. அப்போ எந்த மக்களை வந்து நம்ம மறவர் மரத்தியர்னு சொல்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாலை நில மக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எயினரி எட்டியர்னு சொல்லுவோம், இல்லை மறவர் மரத்தியர்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ பாலை. அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் முதன்மையான கடவுள் சேயோன், நடுக்கல் வழிபாடும் வழக்கத்தில் இருந்தது. சங்க காலத்தில் முதன்மை கடவுள் வந்து சேயோன். கரெக்டு தான். நடுக்கல் வழிபாடு வந்து வழக்கத்தில் இருந்துச்சு. வடப்பகுதியில் வளர்ந்திருந்ததை போன்று தமிழகத்தில் சாதி முறையெல்லாம் அப்போலாம் இல்லவே இல்லை. எல்லாருமே சமமாக தான் கருதப்பட்டாங்க. சமூகத்தின் அனைத்து வகையான மக்களும் மஸ்லின், பட்டு, நேர்த்தியான பருத்தி கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க வந்து சாதாரணமான ஆடைகளை தான் அணிஞ்சாங்க. சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி கலியும் கூறுகள். இதுவும் கரெக்டு தான். சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ இது மட்டும் தான் தப்பு, தவறானது. ஆப்ஷன் சி. சுங்க வம்சத்தை தொடர்ந்து எந்த வம்சம் வந்தது? ஸோ சுங்க வம்சத்தை தொடர்ந்து வந்த வம்சம் வந்து குஷான வம்சம் சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து மௌரியர்கள் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சுங்க வம்சம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் என்ன வந்திருக்கும்? குஷானம் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மௌரியர், அதுக்கப்புறம் சுங்க வம்சம், அதுக்கப்புறம் குஷான வம்சம். மௌரியர்களுக்கு பிந்தைய காலம் இந்தியாவில் எந்த கலை வடிவத்தில் வளர்ச்சியால் குறிக்கப்படுகிறது? போஸ்ட் மௌரியன் பீரியட் இஸ் மார்க்டு பை த டெவலப்மெண்ட் ஆஃப் விச் ஆர்ட் ஃபார்ம் இன் இந்தியா? காந்தார கலை. காந்தாரா ஆர்ட், காந்தார கலை. பின் வருவனவற்றில் எது சுங்க வம்சத்தின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது? இந்து மதத்தினுடைய மறுமலர்ச்சி, ஸ்ப்ரெட் ஆஃப் இந்துசம். இந்தோ கிரேக்க எராச்சியம் என்பது கிரேக்க ஜெனரல் இந்தியாவின் மீது படையெடுத்ததன் விளைவாக உருவானது. அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் வந்து படையெடுப்பை பற்றி எழுதியிருக்காங்க. அலெக்சாண்டர் த கிரேட் தான் எழுதுவாங்க. மிலிந்தா பன்கா என்பது யார்? நாகசேனா. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. நியாண்டர்தால் மனிதன் என்ற மனித இனத்தின் முக்கியத்துவம் என்ன? நியாண்டர்தல் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க? தீயை கண்டுபிடிச்சாங்களா? கலைத்திறன்களை வளர்த்தாங்களா? ஸோ இல்லை கூட்டமாக வாழ்ந்தாங்களா? அப்படின்னா கூட்டமாக வாழ்ந்தாங்க. இந்த எரக்டன்ஸ்னால் நெருப்பு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? நியாண்டர் தான் என்ன பண்ணாங்க? கூட்டமாக வாழ்ந்தாங்க. ஆயஸ்திரிலோ பித்திகஸ் என்ற இனத்தினுடைய வாழ்விடம் ஃபஸ்ட்டு உருவானவங்க எங்கே தான் உருவானாங்க? நம்ம எங்கே சொல்லுவோம்? பேசிக்காக எங்கே சொல்லுவோம்? ஆப்பிரிக்காவில் தான் உருவானாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு உருவான மனுஷ இனமே என்னது தான்? ஆயஸ்திரிலோ பித்திகஸ் தான்.
அது உருவான இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வந்து உருவான இடம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா. இங்கே எடுத்து பாருங்கள், தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம். ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான்ப்பா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஸோ பழமையான மனிதன் வாழ்ந்த காலடி தரங்கள் வந்து எங்கே இருக்குன்னா தான்சானியாவில் இருக்குது. அடுத்து வந்து பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர்கள் வந்து ஆரியபட்டர். ஆரியபட்டர் தான் என்ன பண்ணாங்க, பூஜ்ஜியத்தை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சந்திரகோமியா என்னும் பௌத்த அறிஞர் இயற்றிய சந்திர வியாகரணம் என்பது டேஷ் நூல், ஒரு இலக்கண நூல். ஹீனர்கள் பற்றி செய்திகள் தவறான கூற்று. ஹீனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு தான். தங்கள் மாபெரும் தலைவர்கள் அட்டிலாவின் தலைமையில், இதுவும் கரெக்டு தான், அட்டிலா தலைமையில் ரோமாபுரியையும் கான்ஸ்டான்டினோபிளையும் பேரச்சுத்துக்குள்ளாங்க, கரெக்டு தான். வெள்ளை ஹீனர்கள் மத்திய ஆசிய வழியாக இந்தியாவுக்கு வந்தனர், அதுவும் கரெக்டு தான். மிகிரகுலரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய பகுதிகளில் பரவினர்னு இருக்குது, இது தப்பு. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடியே மத்திய பகுதிகளில் அவங்க பரவிட்டாங்க அப்படின்றது தான். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமத்தில் ஒரு காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்படுது. காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம்னு ஒன்று இருக்குப்பா. அந்த கிராமத்துக்கு ஒரு காலத்தில் என்ன பேராம், ஜெயின காஞ்சின்னு பேராம். ஜெயினர்களாக இருந்தாங்க, வெறும் சமணர்களாக இருந்தாங்க. இங்கே வெள்ளை நிற ஆடை அணிந்த சமண துறவிகள் டேஷ் என அழைக்கப்பட்டனர். வெள்ளை நிறமாக இருந்தாலே அவங்க சுவேதம்பரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்து பௌத்த நூல்களின் பெயரை பொறுத்த வரைக்கும் பௌத்த நூல்கள் அந்த நாலடியாறு, திருக்குறள், ஸோ இதெல்லாம் வந்து பௌத்த நூல்லேயே வராது. சரியா? ஸோ இப்போ பௌத்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது திரிபீடகங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர். ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பிசாரர் இருப்பா. ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பிம்பிசாரர். நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் நா ப்ளஸ் அலம் ப்ளஸ் தா என்ற சொற்களின் இணைப்பில் உருவானது. கரெக்டு. நாலந்தா என்பதன் பொருள் மற்றாத அறிவு. கரெக்டு, அனைத்தும் சரி. Who is of the opinion that Tamil language is as old as Latin? தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், புறநானூரை தமிழ் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஜியூபும் பண்ணியிருப்பார், இவரும் பண்ணியிருப்பார். தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். சேரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் அப்படின்னா யார் தான், மலபார் அப்படின்னா யார் தான், கேரளானாவே யார் தான், சேரர்கள் தான். சரியா? கேரளாவே சேரர்கள் தான், பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்தது. பூம்புகாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். பொது ஆண்டு 100 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல் கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 135 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1 மட்டும் சரி, ஃபஸ்ட்டு மட்டும் தான் கரெக்டு, ரெண்டாவது தப்பு. காப்பிய மாதர்களான கோவலன் கண்ணகியும் பிறந்த ஊர் வந்து எங்கே பிறந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து சோழர்களாக பிறந்திருப்பாங்க, புகாரில் பிறந்திருப்பாங்க. அப்புறம் பாண்டி நாட்டுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் சேர நாட்டில் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, வானூகம் போயிருப்பாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பண்டைய இஸ்ரேல் அரசர் வந்து சாலமனுக்கும் நம்ம சேர மன்னன் சோழ மன்னர்களுக்கும் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நிறைய இந்த மயில் தொகையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பான், சாலமன் மன்னன் வந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்றுமதிலாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். சரியா, படிப்புக்காக காஞ்சிக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி, படிப்புக்காக என்ன பண்ணியிருக்காரு, ரிசர்ச்சுக்காக பிஹெச்டி பண்ணுறதுக்காக யுவான் சுவாங். நம்ம முன்னாடி மெகஸ்தனிஸ்னு பார்த்தோம், மெகஸ்தனிஸ் கிடையாது, யார், யுவான் சுவாங் தான். யார், யுவான் சுவாங் வந்து வந்திருக்காரு. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா கீழ்கண்ட தொண்டை நாடு அல்லாதது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி கொடுத்துருக்காங்க, திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க, திருவண்ணாமலை கொடுத்துருக்காங்க, கரூர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து வடபகுதியில் எது இருக்கும் அப்படின்னா தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை எல்லாமே வட சைடில் தான் இருக்கும். மத்திய பகுதியில் தான் என்ன இருக்கும், கரூர் வந்து இருக்கும். அப்போ அதுதான் ஆன்சர். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலும் இடைப்பட்ட காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலும் இடைப்பட்ட காலம் வந்து வரலாற்று தொடக்க காலம், ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா. ஸோ இதான் வந்து நம்ம ஆன்சர் கீ டிசிஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.